தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. பராசக்தி அபிராமி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்வாழ்வு கொடுக்க போகிறா. நல்ல வாழ்வு நடக்கக்கூடிய நேரம், ஆரம்பம் நல்லது. பிரச்சனைகளை தவிடுபொடியாக ஆக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த விருச்சக ராசிக்கு. வில்லங்கம் விலகக்கூடிய அற்புதமான நேரம் விருச்சக ராசிக்கு. சார், எத்தனையோ பேர் எங்களை ரொம்ப சிரமப்படுத்துகிறான் சார், வருத்தப்படுத்துகிறான் சார். நானும் என் தலையில் இருக்கிற மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டினது தான் சார் மிச்சம். நானும் என்னென்னமோ ஆயிலெலாம் போட்டேன். இந்த சீக்கிரமாக வழுக்க யாருக்கு விழுவுனா விருச்சிக ராசிக்கு விழுவும். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். நீங்கள் என்ன பாருங்கன்னா, முடி பிரச்சனை உடனே வரும். முடி சம்பந்தமான ப்ராப்ளம் நமக்கு தலையில் வழுக்க, அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் ப்ராப்ளம், இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு பெரிய கஷ்டம். சில விஷயத்தெல்லாம் சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. அதுமாரி தனிமையில் வாழ வேண்டிய கட்டாயம், தனிமை, இண்டிவிஜுவல் லைஃபு. ஏதாவது ஒருத்தன் ஆசை காட்டி மோசம் பண்ணுறது, இந்த ஆசை காட்டி அந்த ஆசைக்கு நம்பி போகிறவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். ஏன்னா அப்படி தான் நடக்கும். இதையெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போய் சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன் சார் அப்படின்வாங்க. ஏன்னா பறக்கிறதுக்கு அவங்க ஆசைப்படலை, ஆசையை அப்படி காட்டியிருப்பான் ஒருத்தவன். நீங்கள் வாங்க, நீங்கள் பெரிய ஆள் ஆயிடலாம், நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன், நீங்கள் வாங்க, நான் உங்களை உயர்த்தி விடுறேன் அப்படின்னுவான். வந்ததோடு முடிஞ்சு போச்சு. அவன் வேலை முடிஞ்சதுன்னா அதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண மாட்டான். அழைச்சிட்டு போனவனே காணாம போயிடுவான். நம்ம தேடணும். இப்படி பல ஏமாற்றங்களை நம்பி ஏமாற்றங்களை பார்த்தவர்கள். அதனால தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்களை பிடிக்காது, பெண்களாக இருந்தால் ஆண்களை பிடிக்காது, பிடிக்காமே போயிடும். உறவுகளும் பிடிக்காது, நட்பையும் பிடிக்காது. ஒரு காலகட்டத்தில் விருச்சிக ராசி வெறுப்பு தான் தட்டும். ஏன்டா போங்கடா, எல்லா பயிலும் ஃப்ராடு பயலாக இருக்கீங்க, ஏமாத்துக்கார பயலாக இருக்கீங்க, ஏன்டா எங்களை பார்த்து பார்த்து ஏமாத்துறீங்க, நாங்கள் என்ன இழிச்ச வயன்னு எழுதியிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நாங்களும் இப்போ நம்பிடுறோம், அப்படி நம்பிடுறோன்னு நம்பி நம்பி ஏமாறுறோம். இந்த விருச்சிக ராசியோடைய பலகீனம் அது. ஆனால் விருச்சிக ராசியோட பலம் என்ன தெரியுமா? உழைப்பு, 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 ஒர்க், டெடிக்கேஷன். எவ்வளோ கடுமையான நேரத்தில் வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடியவர்கள். வேலை கொடுக்கணும், இந்த வேலையை இந்த நேரத்தில் முடிச்சு கொடுன்னா விருச்சிக ராசி முடிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் வேலை கொடுக்க மாட்டாங்க. அதே நம்ம வேலை கொடுத்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம், அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையில், குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய பாசத்தில் நம்ம சில நிமிடங்களை மாற்றிருப்போம். அது சில பேருக்கு பிடிக்காது, நம்மளை வன்மத்தை கக்கிடுவாங்க. அதனால் பல இடங்கள் அந்த ஐடி சம்மந்தப்பட்ட பீப்புள்ஸ்லாம், அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள்லாம் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகுவாங்க. சில பேர் கடுமையான வார்த்தைகளால் சாடிடுவாங்க, அதை தாங்கவே முடியாது விருச்சிக ராசிக்கு. அப்போ அவங்கள பார்த்து கொட்டாமல் விட முடியாது, தேடு கொட்டும்ல, அங்கே தான் வன்மம் ஆரம்பிக்கும். விருச்சிக ராசியை யாராவது காயப்படுத்திட்டாங்கன்னா திருப்பி அந்த விருச்சிக ராசியால் அவங்கள காயப்படுத்தாமல் விடவே முடியாது. நம்பிக்கை துரோகம் பண்ணவனை கூட விட்டுடுவாங்க, காயப்படுத்தணுன்னு விட மாட்டாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணவனை விட்டுடுவாங்க, காயப்படுத்தினா விட்ட மாட்டாங்க. அதனால தான் என்னென்னா பல நேரங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளை அடைகிறாங்க. இந்த நேரங்கள்லாம் என்ன ஆகும்னா, யாராவது மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும், யாராவது பெரிய மனுஷங்களுடைய தரிசனம் கிடைக்கும். உங்கள் மனசை ஆண்டவன் தான் பக்குவப்படுத்துவான். இந்த பிளாக் மேஜிக் விஷயத்தில் போவாதீங்க. உங்களை யாராவது உங்கள் குடும்ப நண்பர்களே பிளாக் மேஜிக் விஷயத்துக்கு இழுத்துன்னு போயிடுவாங்க. விருச்சிக ராசிக்கு பிளாக் மேஜிக்கு நிறைய தொடர்பு உண்டு. தடிக்கு விழுந்தால் பிளாக் மேஜிக்கில் போய் விழுற மாதிரி இருக்கும். தடிக்கு விழுந்தீங்கன்னா, அதுவும் உங்கள் ஜாதகத்தில் ஸ்டெப்பு சரியாக இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, ஆட்டமே மாறி போயிடும்.
உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் விருச்சகத்துக்கு அதிர்ஷ்டம் உண்டு. ஆனால் பிளாக் மேஜிக் கிட்ட தான் கொண்டு போகிறதுக்கு நிறைய பேர் சூழ்ச்சி பண்ணுவாங்க. அங்கே போயிடக்கூடாது. அதிர்ஷ்டத்தை எப்படி உங்கள் திறமையினால் அதிர்ஷ்டத்தை கொண்டு வாங்க. அதுக்கு உங்கள் ஜோதிடத்தில் சரியான அதிர்ஷ்ட சக்கரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? ட்ராவல் பண்ணணும். அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், ஆக்டிவ் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம பிளாக் மேஜிக் கிட்ட போயிடக்கூடாது. இதுதான் நிறைய பேர் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களை மூல செலவை பண்ணிவிடுவாங்க. நல்லா தெரிஞ்சிங்க. உங்களை யாராவது ஒரு முக்கிய முடிவு எடுக்க வைக்கிறாங்கன்னா உடனே ஜாதகம் பாருங்கள். முக்கிய முடிவு எடுக்க வைக்கிறதா இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் சமாளிச்சிடாதீங்க. ஒரு குப்பத்தில் இருப்போம், ஒரு பெரிய கிராமத்தில் இருப்போம். உங்களை உடனே கூப்பிட்டு வா, நான் உன்னை வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன், உன்னை பெரிய ஆள் ஆக்கிறேன் அப்படின்வான். நம்ம நம்பி எல்லாத்தையும் விட்டு இருக்கிற தொழிலை விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி வெளிநாடு போவோம். அங்கே போய் ஏண்டா இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தோம், நாம் நினச்ச வளர்ச்சியே கிடைக்கலையே, சின்ன பின்னமாக நிற்கிறமேன்னு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருப்போம். ஆனால் விருச்சிக ராசிக்கு இந்த வெளிநாட்டுக்கு கிளம்பும் போது பல தடை வரும். விருச்சிக ராசிக்கும் வெளிநாட்டுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. அது வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைங்க, ஊரை விட்டு ஊர் போன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி பிள்ளைங்க உள்நாட்டில் இருக்கிற சுதந்திரம், உள்நாட்டில் இருக்கிற சந்தோஷம் வெளிநாட்டில் கிடைக்காது. போராடணும். 10 நாள் தங்கிட்டு வரலாமே தவிர, 10 மாதம் நம்ம அங்கே வாழ்ந்துட்டு வரலாமே தவிர, 10 வருஷம் வாழ்ந்துட்டு வரலாம்னு நினச்சிங்கன்னா அங்கே பிரச்சனைகளோடு தான் வாழணும். வரவும் முடியாது, போகவும் முடியாது, இதை திரும்பவும் கிடைக்காது, அதை விடவும் முடியாது. இருதள்ளி கொல்லியாக இருக்கிற நிலைமை கொண்டு போயிடும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வியூகம் சரியாக வகுக்கணும். யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. செவி வழி செய்தியை நம்புறதை விட கண் என்ன பார்க்குதை நம்புங்க. இந்த பேப்பர்ஸ்லாம் கவனமாக இருங்க. அப்பா சேர்த்த சொத்து, அம்மா சேர்த்த சொத்து, குடும்பத்தில் நமக்கு கொடுத்த சொத்து, இதையெல்லாம் காப்பாற்றுங்க. விட்டுட்டு போயிடாதீங்க. நிறைய பேருக்கு மூல செலவை பண்ணி உங்களை விட்டுட்டு போக வைப்பாங்க. எதுவும் வேணான்னு உங்களை வெறுக்க வைப்பாங்க. சந்நியாச கோலத்துக்கு உங்களை கொண்டு போவாங்க. இதுக்கெல்லாம் இறங்கிடாதீங்க. விருச்சிக ராசி அப்படி தான் மூல செலவை பண்ணுவாங்க. சில பேர் பப்ளிக் லைஃப், சமூகத்தில் உங்களை கொண்டு வரத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணி கொண்டு போவாங்க. ஆனால் உங்கள் அந்தஸ்தை மட்டும் முக்கியமாக வைங்க. எவ்வளோ சமூக பொறுப்பில் வேணாலும் இருங்க, உங்களுக்குன்னுங்கிற கெத்தை விடாதீங்க. இன்ன சோப்பு தான் போட்டு குளிப்பேன், இப்படி தான் நான் டவல் யூஸ் பண்ணுவேன், இப்படி தான் நான் ஹேரை யூஸ் பண்ணுவேன், இப்படி தான் நான் ஆயில் யூஸ் பண்ணுவேன், அதில் பர்ஃபெக்டாக இருங்க. வீட்டுக்குள்ளே எப்படி வேணாலும் இருக்கலாம், வெளியில் வந்தால் மேக்கப்போட தான் வருவேன், இப்படி முடிவெடுங்க விருச்சிக ராசிக்காரர்கள். டிப் டாப். அதுதான் விருச்சிகத்தோடைய பலம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் இந்த சனி பகவான் என்ட்ரி, பதவியேற்பு விழா நடக்குது மார்ச் 6. குருவுடைய வீடு. அங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்ற வீடு அது. அங்கே போய் பார்க்குறார். அங்கே இருக்கிறார் இந்த சனி. சனி என்ன பண்ணுறாருன்னா, அங்கே 5வது வீட்டுக்கு போனதுனால பூர்வீக புண்ணியஸ்தானம்னு பேர் அதுக்கு. அந்த இடத்துக்கு போய் உட்காந்துருக்கிறார், பதவி ஏற்கிறார். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பூர்வீக சம்பந்தமாக உங்களுடைய இமேஜ் உருவாகிறது, இமேஜ் உயருவது இந்த நேரத்தில் நடக்கும். அப்போ அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. யாராவது ஒரு கையெழுத்து போடுங்க சார்னா கையெழுத்து போட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் வாங்கன்னா வராமல் இருந்துடக்கூடாது. நல்லா கவனிக்கணும். குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்யணும் விருச்சிக ராசி. கூட்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணும். 2, குடும்பங்களை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. 3, சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணணும். 4, உறவுகளோட மிங்கிளில் இருக்கணும். இப்போ அவசியம். 5, இது வரைக்கும் தனிமையை யூஸ் பண்ணியிருக்கலாம், தனியாக இருக்கலாம்னு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் எதில் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பவரை வச்சுக்கிங்க. உங்களுக்குன்னு உங்களை சொல்லுவாங்க, ஓப்பனாக சொல்கிறேன், தவறாக நினச்சிக்கக்கூடாது. யாருமே உங்களை ரொம்ப இழிவாக நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க, உயர்வாக நினச்சி பாருங்கள். சில விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அழுக்கான ட்ரெஸ் எல்லாம் கட்டிப்பாங்க, ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப எளிமையை பார்ப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல உயர்வாக இருங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையோட தரமே. எப்பயுமே டிப்டாப். விருச்சிகத்தோடைய பெரிய பலமே அதுதான். டிப்டாப், பர்ஃபெக்ட். காஸ்ட்லியான செருப்பு, காஸ்ட்லியான பெல்ட்டு, நீட்டான ட்ரெஸ்ஸு, பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும். மேக்கப்புக்காக கொஞ்சம் செலவு. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா சலூன் கடைக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எல்லா சலூன்லேயும் இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஆமாம்,
ஏன்னா அவ்வளோ டிப்டாப்பு. அப்படி இருந்தால் தான் லாபம். மற்றவனுக்கு முன்னாடி நம்ம கீழே தாழ்ந்துடக்கூடாது. இந்த எண்ணமே நம்மளோட உயர்வை ஏற்படுத்தும். அது இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். உறவுகளுக்கு முன்னாடி உங்களை உயர்த்த போகுது. உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்களை நடத்த போகுது. இந்த 2.5 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை. சமாளிக்கிறாரியா, அப்பா இந்த பொண்ணு எப்படி வந்துட்டா, நம்ம நினச்சதை விட ஃபஸ்ட் கிளாஸாக வந்துட்டாலே, இந்த பையன் இப்படி வந்துட்டானே அப்படின்னு உங்களை பார்த்து உறவுகள் பொறாமப்பட போகுது. பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது. உயர்ந்த நிலை அடைய போகிறீங்க. அதுவும் இந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கு டாப் டைம் இது. சும்மா மிஸ் பண்ணிடாதீங்க. யார் என்ன போட்டாலும் ராம ஆண்டான ராவண ஆண்டான, நமக்கு காரியம் நடக்கணும். யாருக்கிட்ட எதையுமே பேசாதீங்க. காரியத்தில் கண்ணா இருங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க, சித்தர்களை வழிபாடு பண்ணுங்க. யாரோ ஒரு சித்த புருஷர் உங்களுக்கு கை கொடுக்க போகிறார். இந்த பாபான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையில் படுத்திருப்பார். ஒரு பரதேசி ஒருத்தர் வந்து டக்குன்னு அழைச்சின்னு போயிடுவார். பார்த்தா அங்கே போய் அவரு போய் மகான் உட்காந்துருவார், மகானாகிடுவார். இவர் ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியாது. பார்த்துருப்பீங்களா அந்த படம்? அவ்வளோதான். இதான் இப்போ நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில். அதனால் சில நல்ல சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணிடாதீங்க விருச்சிக ராசிக்காரர்களே. இது ஒரு அருமையான நேரம். காலப்புருஷ தத்துவம். இந்த காலம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குது, கிஃப்ட் கொடுக்குது, கல்யாணம், சந்தோஷம், நிம்மதி இதை கொடுக்குது. அதனால் இமேஜ் மட்டும் பாதுகாருங்க. அவ்வளோதான். உங்கள் ட்ரெஸ்ஸு சென்ஸ்லேருந்து, உங்கள் பர்ஃப்யூம்லேருந்து உங்கள் வாழ்க்கையை ஜமாளிக்க போகிறீங்க. ரொம்ப சேடாகவே இருக்காதீங்க. சேடான மியூசிக் கேட்காதீங்க. செம்ம லுக்கில் மியூசிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக வருவீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். தனிப்பெயர்ச்சியினால் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய உண்மை முகம் தெரியும் பொழுது யாரும் பயப்பட வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம். சனிங்கிறவர் கால தத்துவத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த காலம் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குதுன்னு மட்டும் நம்புங்க. புதுசாக ஒரு பிளான் போடுங்க, சக்ஸஸ் ஆகும். அந்த பிளான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார், என்ன தசை நடக்குது, புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் போடுங்க. ஜோதிடம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தை பார்க்கணும். வேறு எதுக்கும் பார்க்க வேண்டாம். அப்போ தான் சரியான ரூட். இந்த காலம் நமக்கு சௌகரியமாக இருக்கா, சௌகரியமாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடத்தை பார்த்து சரியான வாக்கு கேட்டு ஆரம்பிங்க. நல்லது நடக்கும். இந்த சனீஸ்வர பகவானை நாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வணங்குங்க. மகா கணபதிக்கு 5 முறை டெய்லி காலையில் தோப்புக்கரணம் போடுங்க. 5 தடவை சுக்லாமிரதம் குட்டிக்குங்க. இந்த குட்டுறதும் தோப்புக்கரணம் போடுறதும் பிராணாயாமம் பண்ணுறதும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கோம். நம்ம ஆக்டிவாக இருந்தால் காலம் நமக்கு ஆக்டிவாக இருக்கும். எல்லாத்துலேயும் சக்ஸஸ் நடக்குங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. என்றைக்கு நாம் கீழே இறங்க மாட்டோங்க. இந்த காலம் நம்மளை உயர்த்துதுங்க. நாம் வீழ்வோன்னு யார் கணக்கு போட்டிருந்தாலுங்க நாம் வீழ மாட்டோங்க. எழுந்து வரோங்க, நிமிர்ந்து வரோங்க. நல்லது நடக்குங்க. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.